PSB இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். எலக்ட்ரீஷியன் செகண்ட் இயர் மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் டிராயிங் கிளாஸ். நம்ம இன்ஜினியரிங் டிராயிங்கில் சால்வ்டு கொஸ்டின் பேப்பர் ப்ரெசன்டட் பை டி சதீஷ், எலக்ட்ரீஷியன் இன்ஸ்ட்ரக்டர். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இடி கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரோப்ளேட்டர், லிஃப்ட் மெக்கானிக் இவங்க எல்லாருக்கும் வந்து காமன் கொஸ்டின் பேப்பர். இதில் மொத்தம் 5 கொஸ்டின் இருக்குது. 5 கொஸ்டின் அட்டன் பண்ணோம். Attempt all questions carry equal mark. First question, draw the following electrical ISI symbol. வரக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம ISI சிம்பிள் வரையணும். A circuit breaker, B normally open contact, C push button with normally open contact. இந்த Bக்கும் Cக்கும் ஒரு சின்ன வித்தியாசம், அது வந்து கான்டாக்ட் நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் மட்டும். இந்த இடத்துல வந்து புஷ் பட்டன் வந்து நார்மலி ஓப்பனாக இருந்தால் சிம்பிள் எப்படி இருக்கும், ரெண்டுத்துக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். டி ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர், இ பிரஷ் அல்லது ஸ்லிப்ரிங், எஃப் அண்ட் கேட், ஜி எக்ஸ்ஆர் கேட். ஓகேங்களா. செகண்ட் கொஸ்டின், ட்ரா தி வயரிங் டயக்ராம் ஆஃப் டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர் அல்லது டிஓஎல் ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க. தேர்ட் கொஸ்டின், ட்ரா தி ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஆக்சிலரி பார்ட்ஸ். ஃபோர்த், ட்ரா தி சிங்கிள் லைன் டயக்ராம் ஆஃப் அல்லது லைன் டயக்ராம் ஆஃப் 3 பாயிண்ட் ஸ்டார்டர். ஓகேங்களா. ஃபிஃப்த் கொஸ்டின், ட்ரா தி ஸ்கீமேட்டிக் டயக்ராம் ஃபார் தெர்மல் பவர் பிளான்ட். இது எல்லாமே கொஸ்டின்ஸு. இந்த கொஸ்டின்ஸுடைய சூட்டபிள் ஆன்சர் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1, ISI எலக்ட்ரிக்கல் சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த சர்க்யூட் பிரேக்கருடைய சிம்பிள் தான் ஏ. ஓகேங்களா. அடுத்து வந்து பி வந்து நார்மலி ஓப்பன், அந்த கான்டாக்ட் பார்த்திங்கன்னா ஓப்பன் கண்டிஷனில் அந்த மாதிரி இருக்கணும். சி பாருங்கள், பியும் சியும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். பி வந்து நார்மலி ஓப்பன் மட்டும் தான். இதை வந்து புஷ் பட்டன். இந்த புஷ் பட்டன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஸ்டார்ட் அப்படின்னு மோட்டருக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டார்ட் டெல்டா செய்யும் போது யூஸ் பண்ணுவோம். அதோடைய சிம்பிள் தான் இது. டி பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் அதோடைய சிம்பிள். இ பார்த்தீங்கன்னா பிரஷ் ஆர் ஸ்லிப்ரிங் அதோடைய சிம்பிள். அண்டு கேட், அண்டு கேட்டுக்கு பாருங்கள் 2 இன்புட்டு, ஏ பி அப்படின்னு 2 இன்புட்டு. ஒய் இனத்து அவுட்புட். ஒய் என்னவாக இருக்கும் அப்படின்னா அண்டு கேட்டில் ஏ இன்ட்டு பியாக இருக்கும். ஏ ஃபுல் ஸ்டாப் வச்சு பி ஒன்று போடுவாங்க. ஓகேங்களா. ஏ இன்ட்டு பி. ஜி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர் கேட். இதுக்கு ஒரு 2 இன்புட்டு, ஒரு அவுட்புட், ஒய் இஸ் அவுட்புட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 2, டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர். ஓகேங்களா. டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இண்டக்ஷன் மோட்டருக்கு யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. இன்னும் இண்டக்ஷன் மோட்டருக்கு வந்து டியூவல் ஸ்டார்டர் தான் பயன்படுத்துவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டார்டிங் கரண்ட்டை லிமிட் பண்ணும். ஓகேங்களா. நம்ம மோட்டருக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்டார்டர் எல்லாமே வரக்கூடிய ஸ்டார்டிங் கரண்ட்டை வந்து லிமிட் பண்ணி தரும். எவ்வளோ லிமிட் பண்ணுன்னா தி ஸ்டார்டிங் கரண்ட் வில் பி லிமிட் எவ்வளோ அப்படின்னா 6 to 7 டைம்ஸ். அதோடைய ஃபுல் லோடு கரண்ட்டுக்கு 6 அல்லது 7 டைம்ஸ்க்கு ரெடியூஸ் பண்ணும். ஓகேங்களா. சரி, இந்த டியூவல் ஸ்டார்டர் வந்து எந்தெந்த மோட்டருக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அல்லது எந்த மோட்டருக்கு பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டருக்கு, டபுள் கேஜ் ரோட்டர் மோட்டருக்குலாம் பயன்படுத்தலாம். ஓகேங்களா. எவ்வளோனா அப் டு வந்து 3 HP 5 HP வரையும் பயன்படுத்தலாம். சரி, இது எதுக்கு ஒரு ஸ்டார்டர் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டார்டர் எதுக்கு வந்து ஸ்டார்டிங் கரண்ட்டை லிமிட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங் டைமில் வந்து பேக் EMF அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த பேக் EMF வந்து 0 கண்டிஷனில் இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து அதிக கரண்ட்டு வந்து மோட்டர் எடுத்துக்கூடாது. ஓகேங்களா. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா பேக் EMF அட் ஸ்டார்டிங் ஆஃப் தி மோட்டர் இஸ் 0. ஸ்டார்டிங் டைமில் வந்து பேக் EMF வந்து 0வாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம கரண்ட் லிமிட் பண்ணாமல் டேரெக்டாக ரேட்டட் வோல்ட்டு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா அதிக கரண்ட் எடுத்து காயிலெல்லாம் ஹீட் ஆகி பேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது எப்போ ஸ்பீடு அல்லது அதாவது ஒரு மோட்டருடைய ஸ்பீடு வந்து எப்போ வந்து அதிகரிக்கும் அப்படின்னா கிராஜுவலாக என்ன பண்ணோம் அப்படின்னா கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுடைய அது ஒரு ரேட்டட் ஸ்பீடும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. சரி, இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். லைன் 1, லைன் 2, லைன் 3 3 லைன் இருக்குது அல்லது RYB அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ஸ்விட்ச் இருக்குது, ICTP ட்ரிபிள் போல். இந்த ICTP உடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஒரே டைமில் வந்து 3 ஃபேஸை வந்து
ஆஃப் பண்ணலாம் ஆன் பண்ணலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பேக்கப் யூஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஆம்ப் செட்டிங் இருக்கும், அதை நம்ம செட் பண்ணோம். அந்த ஆம்ப் செட்டிங் வந்து நம்ம ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும், அது தள்ளுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் டியூவல் ஸ்டார்டர் பாருங்கள். டியூவல் ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் இருக்கும். காண்டாக்ட்னா என்னென்னு தெரியுமா? காண்டாக்ட்னு ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் காயில் ஓகேங்களா. அந்த காண்டாக்ட் எப்போ வந்து எனர்ஜைஸ் ஆகும் அப்படின்னா அது சப்ளை கிடைச்சதும் உள்ளே வந்து எலக்ட்ரோ மேக்னட்டாக மாறும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா அது எனர்ஜைஸ் ஆகும். காண்டாக்டை பொறுத்த வரைக்கும் ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆன் ஆஃப் வந்து புஷ் பட்டனில் தான் சொல்லணும், ஆஃப் கண்டிஷன் ஆன் கண்டிஷன். ஒரு காண்டாக்டரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஒரு காண்டாக்டர் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அது எனர்ஜைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அது நாட் ஒர்க்கிங், சப்ளை வந்து ஆஃபில் இருக்குது அல்லது அது ஒர்க் ஆகலை அப்படின்னா டீஎனர்ஜைஸ் சொல்லுவாங்க ஓகேவா. எனர்ஜைஸ் டீஎனர்ஜைஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் புஷ் பட்டன், ஸ்டாப் புஷ் பட்டன், அதோட சிம்பிள் கூட இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு இந்த சிம்பிள்லாம் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி சிம்பிள் பார்த்தோம், அந்த குறிப்பிட்ட சிம்பிள் மட்டும் ட்ராப் பண்ண சொன்னாங்க. அந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனு ஸ்டாப் புஷ் பட்டன் வந்து சர்க்யூட்டில் யூஸ் ஆகுது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து ரிலே எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஓவர்லோட் ரிலேவாக யூஸ் பண்ணுறாங்க. மோட்டார் வந்து அதிக லோடு எடுத்துக்கூடாது, ஓவர்லோட் ஓகேவா, அதுக்கோசம் யூஸ் பண்ணுறாங்க. ரிலே என்னத்தோனையும் கிடையாது, ரிலே இஸ் ஆக்ட் ஆஸ் ஏ ஸ்விட்ச் ஓகேவா, ஸ்விட்ச் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 போட்டு சைன் வேவ் சிம்பிள் போட்டிருக்கு. அப்போ இது வந்து 3 ஃபேஸ் மோட்டார், எம் ஃபார் மோட்டார் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணணும். டயக்ராம் வரையணும் அப்படின்னா வெறும் எம்மு மட்டும் போட்டு விட்டுறக்கூடாது. எம் அப்படின்னா மோட்டார் மட்டும் தான் தெரியும் நம்மளுக்கு. அது ஏசி மோட்டரா, டிசி மோட்டரா, சிங்கிள் ஃபேஸா, 3 ஃபேஸா, அது என்ன டைப்பு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணோம். இப்போ இந்த மோட்டர் உள்ள இருப்பாருங்க 3 ஃபேஸ் இருக்குது ஓகேவா, 3 இருக்குது. அந்த சைன் வேவ் வந்து இது ஏசி மோட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு சிம்பிள் இருக்கா, அப்போ அது என்ன அப்படின்னா டெல்டா மோட்டார் ஓகேங்களா. முக்கோண வடிவில் ஒரு சிம்பிள் இருக்குது, அது வந்து இந்த மோட்டர் வந்து டெல்டா மோட்டார். 3 ஃபேஸ் மோட்டர் வந்து 2 டைப்பாக சொல்லுவாங்க கனெக்ஷனு. ஒன்று வந்து டெல்டா மோட்டர்னு சொல்லுவாங்க அல்லது ஸ்டார் டெல்டா மோட்டர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ ஒரு மோட்டர் வந்து டெல்டா மோட்டருக்கு வந்து டியூவல் ஸ்டார்டர் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். டியூவல் ஸ்டார்டர் வந்து எது வரைக்கும் மட்டும் தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னா அதோடைய ஹெச்பி ரேட்டிங் வரி தான், 5 ஹெச்பி வரி தான் டியூவல் ஸ்டார்டர் பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் வந்து மோட்டருடைய ரேஞ்சு மாறும். ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் இருக்குது, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆம்ப் ரேட்டிங் அல்லது ஹெச்பியை பொறுத்து ஸ்டார்டரை நம்ம பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஆக்சிலரி பார்ட்ஸ். டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணும், ஸ்டெப் டவுன் பண்ணும். சரி, டிரான்ஸ்ஃபார்மர் எங்கெங்கே பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே பயன்படுத்துவாங்க? கரண்ட்டை உற்பத்தி பண்ண இடத்துலேருந்து ஒரு பவர் பிளான்ட்டில் சப்ளை வந்து உற்பத்தி பண்ணுறாங்களா எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணுற இடத்துலேருந்து அப் டு டொமஸ்டிக் நம்ம வீட்டு உபயோகப் பொருள் வரையும் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் ஓகேங்களா. எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த வோல்டேஜை ஸ்டெப் டவுன் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க அந்த இடத்துலலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய கேவி வோல்டேஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேவி வோல்ட் வந்து நம்ம அப்படியே பயன்படுத்த முடியாது, அப்படி தானே? ஏன் அப்படின்னா வரக்கூடியது 11 கேவி 11,000 வோல்டேஜ் வரும், 33 கேவி வோல்ட் வரும். இதெல்லாம் நம்மளால் பயன்படுத்த முடியாது. இந்த வோல்டெல்லாம் வந்து எத்தனை லைனில் வரும் தெரியுமா? 2 ஒயரில் வருமா, 3 ஒயரில் வருமா, 4 ஒயரில் வருமானு பார்த்தீங்கன்னா 3 ஒயரில் வரும். 11 கேவி 33 கேவி அப்படின்னா 3 லைன் மட்டும் தான் வரும் ஓகேங்களா. 3 லைன் RYB. அந்த லைன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அது எங்கே போகும் அப்படின்னா ஒன்று சப்ஸ்டேஷனுக்கு போகும் அல்லது இந்த ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியஸ் அங்கன்னா பார்த்தீங்கன்னா அதிக வோல்ட் பயன்படுத்துவாங்க. அங்கே வெறும் டேரெக்டாக 3 ஃபேஸ் லைன் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு பயன்படுத்தி அப்படின்னா அவங்களால யூஸ் பண்ண முடியாது. பவர் ஃபேக்டர் அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்துகிட்டு போயிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தி அதுக்கப்புறம் ஸ்டெப் டவுனாக கன்வெர்ட் பண்ணி, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ பாருங்கள், ஏற்கனவே நான் வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர் சொன்னேன். எங்கே ஒரு எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் சப்ஸ்டேஷன், இந்த இடத்துல வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லினேன். அதுக்கப்புறம் அந்த 11 கேவி வந்து 440 அல்லது 220 வோல்டேஜை நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்மருடைய ரேஞ்சே மாறும். என்ன டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துவாங்க அப்படின்னா
டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன்லேருந்து வரக்கூடிய 11 kV வோல்ட்டை 440 வோல்ட்டை என்ன பண்ணுது, ஸ்டெப் டவுன் பண்ணி கன்சியூமருக்குனா கொடுக்கும். கன்சியூமர் எடுத்து நமக்கு வீட்டுக்குன்னா நம்மளாம் வீட்டில் வந்து சப்ளை யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் எப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் மூலிமா தான் வரக்கூடிய வோல்ட்டை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க டிரான்ஸ்ஃபார்மரை. இதே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இந்த இடத்துல மட்டுமா இருக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானிக் டிவைஸ், சர்க்கியூட்ஸ், மிஷின்ஸ் இதெல்லாம் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அல்லது எலக்ட்ரிக்கல் ஒன்றில் ஒரு டிவி எடுத்துக்கிறோம், ஒரு எல்இடி டிவியோ, எல்லாத்துலேயும் என்ன பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்வெர்ட்டரோ, இதில் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு டிவி இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதில் இருக்கிறது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ். அதுக்கு எல்லாமே வந்து 220 வோல்ட் எடுத்துன்னு கொடுத்தா அப்படின்னா அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அந்த 220 வோல்ட்டை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? சரி, இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து புஷ்ஷிங் இருக்குது. 2 டைப் ஆஃப் புஷ்ஷிங் சொல்லுவாங்க, ஹெச்டி, எல்டின்னு. இப்போ ஹெச்டி புஷ்ஷிங் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குதுன்னு சொன்ன 3 லைன் மட்டும் வரும், RYBன்னு. அதுதான் 11 kV. இது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இது. ஓகேங்களா? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். வரக்கூடிய டிரான்ஸ்மிஷன் லைனை ஸ்டெப் டவுன் பண்ணி எல்டி புஷ்ஷிங்னு ஒரு இன்சுலேட்டர் இருக்கா, இந்த புஷ்ஷிங்னு தோணி கிடையாது, இன்சுலேட்டர் தான். ஓகேங்களா? அந்த எல்டி புஷ்ஷிங்லேருந்து லைன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து வைண்டிங் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் ஆஸ் 2 வைண்டிங், ஒன் இஸ் ப்ரைமரி வைண்டிங், அனதர் ஒன் இஸ் செகண்டரி வைண்டிங். 2 வைண்டிங் இருக்கும். அந்த வைண்டிங் எல்லாமே எப்படி இருக்கும், லேமினேட்டட் கோர் மேலே காப்பரை வைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வைண்டிங் கூட டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்து இருக்கும். ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா எப்படி இருக்கும், ஸ்டெப் டவுன் அப்படின்னா டவுன் கம்மியாக இருக்கும். எது, ப்ரைமரி அதிகமாக இருக்கும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சுற்றுகள் எண்ணிக்கை ப்ரைமரி அதிகமாக இருக்கும், செகண்டரி கம்மியாக இருக்கும். அப்போ இது ஸ்டெப் டவுன். ஸ்டெப் அப்புக்கு அப்படியே இது மாறி ஆப்போசிட்டில் இருக்கும். ப்ரைமரி வைண்டிங்க்கோ செகண்டரி வைண்டிங்க்கோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து மாறுபடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, உள்ள டாட்டடாக வச்சு டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா கூலிங் பர்பஸ் கோசம், லூப்ரிகண்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லூப்ரிகண்ட் ஆயில் அப்படின்னா வந்து அதனால் எதுக்கு அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷனை தவிர்க்க. ஆனால் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் வந்து கூலிங் பர்பஸுக்கு போடுவாங்க. ஓகேங்களா? எதுக்கு அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள இந்த கோரு இதெல்லாம் வந்து அதிக ஹீட் ஆகும். ஓகேங்களா? ஹீட் ஆகும்போது இந்த ஹீட் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணது வந்து இந்த கூலிங் ஆயில் தான், டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்சர்வேட்டர், எக்ஸ்ப்ளோஷன் வெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். என்ன அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து அதிக ஹீட் ஏற்படுதுன்னு சொன்னேன். அந்த ஹீட் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில், கூலண்ட் ஆயில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் யூஸ் பண்ணும்போது இது மொத்தமாகவே எல்லாம் கூலிங்கை வந்து கம்மி பண்ண முடியாது. இதை மீறியும் ஒரு சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அதிக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன், ஏதோ ஒரு இடத்துல வந்து டிரான்ஸ்மிஷன் லைனில் ஷார்ட் சர்க்யூட். ஓகேங்களா? ஒரு லைன் மேலே வந்து மரம் எதோ விழுந்து 2 லைன் வந்து டச் ஆகி ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுது அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து ஹெவி ஆம்ஸ்டேட்டிங் எடுத்துக்கும், அதிக கரண்ட் எடுத்துக்கும். ஸோ அதனால் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இன்னும் அதிகமாக ஹீட் ஆகும். அந்த டைமில் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே ஒரு கேஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா இந்த எக்ஸ்ப்ளோஷன் வெண்ட்டில் வந்து இந்த கேப் பற்றிய மூடி அதோடைய டயா வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஓகேங்களா? அந்த டைமில் இந்த ஆயில் எல்லாமே என்னாகும் அப்படின்னா அது வழியாக என்னாகும், அந்த வெண்ட்டை உடச்சிக்கிட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா? அப்படி வெளியே வந்தால் தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் பாதுகாக்கும். அதுக்கப்புறம் ப்ரீத்தர் நம்மளுக்கு தெரியும், அது உள்ள சிலிக்கான் ஜெல் இருக்கும். வெளியே இருக்கக்கூடிய காற்றை வந்து உள்ளே ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே அனுப்போம். ஏன் அப்படின்னா அப்படியே டஸ்டோடு அனுப்பிச்சா அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும். ஓகேங்களா? ஏன் ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும் அப்படின்னா ஒரு ஆயில் வந்து இன்சுலேட்டர் ஆயிலாக இருக்கணும். அது எப்போ இன்சுலேட்டராக இருக்கும் அப்படின்னா அந்த ஆயில் மேலே வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் படியக்கூடாது.
அந்த டஸ்ட் எல்லாம் படிது அப்படின்னா அது ஒரு கண்டக்டர் ஆயிலாக ஆகிடும். காண்டாக்ட் ஆகுது அப்படின்னா உள்ளே இருக்கிற வைண்டிங் எல்லாம் காண்டாக்ட் ஆகிடும். ஓகேங்களா, டிரான்ஸ்ஃபார்மரு வெடிச்சிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 4 3 பாயிண்ட் ஸ்டார்டர். இது முன்னாடி பார்த்தது எல்லாமே நம்ம ஏசி ஸ்டார்டர் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா டிசி ஸ்டார்டர். இந்த 3 பாயிண்ட் ஸ்டார்டர் வந்து எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னா டிசி மோட்டருக்கு பயன்படுத்துவாங்க. ஒன்று வந்து டிசி ஷண்ட் மோட்டர் பயன்படுத்துவாங்க பெரும்பாலும், அல்லது காம்பவுண்ட் வூண்டு மோட்டார் பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் டிசி டைப் மோட்டார் தான். ஓகேங்களா, சரி. இந்த ஸ்டார்டர் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ். ஒவ்வொரு ஸ்டார்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்டார்டிங் கரண்ட்டை லிமிட் பண்ண மட்டும் பயன்படுத்தாமல் ஒரு மோட்டருடைய மெயின்டெனே அதுதான். மோட்டர் வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இதில் R1 R2 R3 R4 R5 அப்படின்னு ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இது சர்க்யூட்டுக்கு வந்து சீரியஸாக இருக்கும், அதுதான் ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் NOC நோ வோல்ட் காயில், அது ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் காயில். ஷார்ட் அயன் பீஸ் அப்படின்னு அது ஒரு ஹேண்டில். ஓகேங்களா, அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 1 2 3ன்னு ரெசிஸ்டன்ஸுக்கு பற்றி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தள்ளும். அது மூவ் ஆக மோட்டரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா ஆரம்பத்தில் வந்து ஏற்கனவே சொன்ன பேக் EMF வந்து 0 இருக்கிறதுனால நம்ம ஸ்டார்டிங் டைமில் அதிக கரண்ட் கொடுக்கக்கூடாது. ஏன்? பிகாஸ் பேக் EMF இஸ் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் கிராஜுவலாக என்ன பண்ணுன்னா ஸ்டார்டிங் கரண்ட்டை வந்து என்ன பண்ணோம், கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓவர்லோட் ரிலீஸ் காயில் இருக்குது. இந்த 3 பாயிண்ட் ஸ்டார்டருக்கு முதல்ல 3 பாயிண்ட் இருக்கு பாருங்களேன். எல் ஃபார் லைன், எஃப்னா ஃபீல்டு வைண்டிங் போது அந்த லைனு, அதனால் அது எஃப். ஏ ஃபார் ஆர்மச்சூர் வைண்டிங்லேருந்து வரக்கூடிய லைன் அது. ஓகேங்களா, சரி. ஒரு டிசி மோட்டர் நம்மளுக்கு தெரியும். டிசி மோட்டருக்கு 2 வைண்டிங் இருக்கும். ஒன்று வந்து ஆர்மச்சூர் வைண்டிங், ஃபீல்டு வைண்டிங். அது டிசி சீரீஸ் மோட்டரா ஷண்ட் மோட்டரானது அந்த காயிலை பொறுத்து இருக்கும். சீரீஸ் வைண்டிங்க்கு பேரலாக இருந்தால் அது ஷண்ட் மோட்ரு, சீரீஸாக இருந்தால் சீரீஸ் மோட்ரு, அந்த மாதிரிலாம் டைப்ஸ் இருக்குது வைண்டிங்கை பொறுத்து. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சீரீஸில் வந்து அதுக்கப்புறம் காமன் மோட்டரில் வந்து 2மே இருக்கும், சீரீஸ் இருக்கும் பேரலாக இருக்கும். அதனால் அது காமன் மோட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 3 பாயிண்ட் ஸ்டார்டர் பார்த்தாச்சு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட் ஸ்டீம் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அனல் மின் நிலையம். சரி, தெர்மல் பவர் பிளான்ட் வந்து இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாகையில் இருக்குது, நாகை. அதுக்கப்புறம் வந்து மேட்டூர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 300 மெகாவாட்ஸ் வந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ கேவி வரை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னா 11 kV 15 kV அப் டு 22 kV வரையும் நம்ம இந்தியாவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாமே எதை பேஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கோல். ஓகேங்களா, நிலக்கரி பயன்படுத்தி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, கரண்ட்டை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. சரி, இது எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன டெஃபினேஷன் பார்ப்போம். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நிலக்கரியை வந்து வாங்கி என்ன பண்ணோம், ஹீட் பண்ணுவோம் பாய்லரில். வாங்கி அப்படியே பண்ணுற முடியாது. அது ஒரு கோல் வந்து ஜிக்ஸாக்காக இருக்கும், பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். அது அப்படியே போடக்கூடாது. அப்படியே போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்மளுக்கு ரொம்ப நேரம் எரியாது. அதை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது கோல் எடுத்து மினி பார்ட்டிகல்ஸாக என்ன பண்ணுவாங்கன்னா பவுட்ரு மாதிரி பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதை அரைச்சி அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட் பண்ணி பாய்லருக்கு அனுப்புவாங்க. இப்போ பாய்லரில் வந்து ஆல்ரெடி வந்து என்ன இருக்குன்னா வாட்டர் இருக்கும். பாய்லருடைய வேலை என்ன அப்படின்னா பாய்லர் வாட்டர் வந்து கன்வெர்டட் இன்ட்டு ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா, இந்த ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணி இந்த ஸ்டீம் எங்கே போகும் அப்படின்னா இந்த சூப்பர் ஹீட்டர் அப்படின்னா சொல்லுவாங்க, அந்த டியூப் வழியாக போகும். அந்த டியூப் எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம இந்த கண்டென்சர் மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் பேக்கில் இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ரிட்ஜுடைய பேக் சைடு கண்டென்சர் மாதிரியே இருக்கும் அந்த டியூப் எல்லாமே. ஓகேங்களா, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரெஷர் அப்படியே சென்ட் ஆகும். இந்த சூப்பர் ஹீட்டருடைய வேலை என்ன அப்படின்னா இந்த ஸ்டீமில் வந்து வாட்டர் இருக்கும், அப்படி தானே, கொஞ்சம் வாட்டர் இருக்கும். அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துரும். ஒன்லி வெறும் ஸ்டீம் மட்டும் தான் அனுப்பணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டர்பன் உள்ள அனுப்புவாங்க. டர்பனில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிளேடு இருக்குது. பிளேடெல்லாம் சும்மா நீ நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன பிளேடு கிடையாது. அந்த பிளேடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டன் கணக்கில் இருக்கும்.
அந்த பிளேடை வந்து ரொட்டேட் பண்ணணும், டர்பனுடைய பிளேடு. அந்த டர்பன் எது கூட கப்பல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டர்ஸ் நத்திங் பட் ஏசி ஜென்ரேட்டர். ஓகேங்களா? அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டர்பனை வந்து ஏசி ஜென்ரேட்டர் கூட கப்பல் பண்ணியிருக்கு. இப்போ டர்பன் ரொட்டேட் ஆக ஆக ஜென்ரேட்டரில் நம்மளுக்கு அவுட்புட் சப்ளை தரும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இப்போ தெர்மலில் வந்து இந்தியாவில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னா 11 kV. ஓகேங்களா? 11 kV வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம். இந்த 11 kV வந்து நம்மளுக்கு வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பர்பஸ்க்கு வந்து போதுமான சப்ளை கிடையாது. இது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. எங்கே அப்படின்னா இந்த ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேயே ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தி 11 kVயை 33 kVயாக ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. ஏன் ஸ்டெப் அப் பண்ணுறாங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் பர்பஸ்க்கோசம். ஓகேங்களா? இப்போ நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய இடமும் அந்த மின்சாரம் போய் சேரக்கூடிய இடமும் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஓகேங்களா? சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் பர்பஸ். அதுக்கோசம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உற்பத்தி பண்ணக்கூடிய சப்ளை எலக்ட்ரிசிட்டியை வச்சுட்டு நம்ம அவ்வளோ தூரம் போய் கொண்டு போக முடியாது. ஏன் அப்படின்னா சம் லாஸஸ் ஏற்படும். இந்த லாஸஸ் எல்லாம் டேலி பண்ணோம் அப்படின்னா உற்பத்தி பண்ணக்கூடிய வோல்ட்டு உடைய நம்ம டபுளாக என்ன பண்ணுறோம் 33 kV அல்லது 66 kVயாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெப் அப் பண்ணுறோம். இப்போ ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூனிட் 1 யூனிட் 2 பிரிப்பாங்க. பிரித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சப்ஸ்டேஷனுக்கு கொண்டு போவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா பவர் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஓகேங்களா? நன்றி மாணவர்களே. இவ்வளோ நேரம் பார்த்துருந்து வந்து இன்ஜினியரிங் டிராயிங் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சரு. அடுத்த கிளாஸில் அடுத்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரோடு பார்ப்போம். தேங்க்ஸ் டு ஆல்.